இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கான ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனலிசிஸில் இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 25,395 அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கணும். அது ஏன் போகலை, அதுக்கு பின்னாடி செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லர்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணலை இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறவங்க லாஸை நோக்கி போகிற பயணத்தை நிப்பாட்டிட்டு ப்ராஃபிட்டை மேக் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் உருவாக்கின சேனல் தான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் என்னோட ப்ரீ சார்ட் வீடியோ தென் போஸ்ட் மார்க் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காததுக்கான காரணம் நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம் எல்லாமே டீட்டெயில்டாக வரப்போகுது. ஸோ பொறுமையாக பாருங்கள். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 240 மார்க்கெட்டு போகும் அப்படிங்கிறத, அது போயிடுச்சு, முடிஞ்சு வேலை இல்லைங்களா. சரி, இப்போ அடுத்து என்னங்க நடக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில், என்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம். இது ப்ரிடிக்ஷன் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஃபாலோ த ஃப்ளோ. ஸோ அஸ் பர் அவர் கண்டிஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு ஹையர் ஹையரில் ஃபார்மேஷனில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி லோயர் லோவரில் ஃபார்மேஷன் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்ஸ்லையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சப்ளை சொன்ன நோக்கி தான் மார்க்கெட்டோட ட்ராவல் அப்படிங்கிறது இருக்க போது, அதில் டவுட்டே வேண்டாம். ஸோ அதை நோக்கி தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் 25,170 அப்படிங்கிறது ஸோ கீ லெவல்ஸ், கீழே 25 கீ லெவல்ஸ், 24,244 கீ லெவல்ஸ். அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா 25,395 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல்ஸாக இருக்குது. அப்போ இதுக்கு மேலே இருக்கும்போது இங்கே தான் போகணும், கரெக்டுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படி பார்க்கும்போது 25,239.10 மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து 25,200 எடுத்திருப்பீங்க, பட் நான் வந்து 300 எடுக்கிறேன். இன்னும் அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது 25,239.10 இருக்குது. இங்கேருந்து 25,200க்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.1 இல்லைங்களா. இப்போ இதே போல் 25,239க்கும் டே ஹை 25,261க்குள்ள டிஃப்ரென்சஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 22 பாயிண்ட் தான். ஓகேவா. இப்போது 25,300க்கும் 25,261க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 38, கரெக்டுங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹை நியரஸ்ட் க்ளோஸ் வேல்யூ இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், இந்த 25,300 22 ரூபா தானே இருந்துச்சு நம்மளுக்கு ஹை நியரஸ்ட் க்ளோஸுக்கும் ஹைக்கும் டிஃப்ரென்சேஷன். அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹை பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா. அப்போது இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 61 பாயிண்ட்ஸு, இது நோ ட்ரேட் ஜோனு. இந்த 25,300க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா 425ங்கிற லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடையில 395 கீழே லெவல்ஸ் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு லாஜிக். இன்கேஸ் இதுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா 170க்கு தான் போகும். இது ரெண்டாவது லாஜிக். இப்போது இந்த ஜோன் நோ ட்ரேடுன்னு சொல்லியாச்சு. மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு இதை நான் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். அப்போ மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா 25,300 கால் ஆப்ஷன் 120 இருந்து, அதாவது சாரி மார்க்கெட் மேலே போக போகுதுன்னா 25,300 புட் ஆப்ஷன் 125 இருந்து 80 பிலோ 40 பாயிண்ட் ரேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வரும்போது அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பேனிக் ஆகலாம். ஸோ பேனிக் அப்படிங்கிறது இப்படியும் போகலாம், இப்படி வந்தும் போகலாம். இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எடுத்துடலாம் தெரியாது, சில லாஜிக்கெல்லாம் புரியும். அதே போல் இந்த 80.70 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இதை பிரேக் டவுன் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் அப்சைடு. கண்டிப்பாக இந்த 80 பிரேக் டவுன் பண்ணும்போது இவன் 121ங்கிற ஸ்கொயர் நம்பருக்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் லாஜிக். இதெல்லாம் காம்போவாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஃபர்தராக கால் பேனிக் ப்ராபபிலிட்டி ஆக முடியும். ஓகேங்களா. இன்கேஸ் புட்டு உங்களுக்கு ப்ராபபிலிட்டிஸ் கொடுக்கணும்னா 25,300ம் 25,269ங்கிற சாரி 39ங்கிற நேரத்தோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு கீழே வரும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எந்த ஆகணும் அப்படின்னா
125லேருந்து 80 வரும்போது ஆப்போண்டு க்ளோஸ் அபோவ் இருந்தாங்கன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நடக்கும். இன்கேஸ் 80 பிரேக் டவுன் அபோவ் பிலோ போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக 121 அபோவ் இருந்தால் ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ புட்டு ப்ராஃபிட் புக்கிங்காகவும் கால் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்குங்கிறது இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ரேஞ்சஸ் எது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 25,395 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபியூச்சர் கிஃப்ட் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ். இது நிறையா இன்னும் ஜிஎக்ஸ் அதாவது சிங்கப்பூர் மார்க்கெட்டு தான் கிஃப்ட் நிஃப்டி நினச்சிட்டு இருப்பீங்க. அதை மாற்றி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. தப்பாக யாரும் நினச்சிட்டு இருக்க மாட்டேன். இது வந்து வேறு. அப்போ 25,395 அப்படிங்கிறது ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்குது. நேற்றோட க்ளோஸ் 25,239. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,395 மைனஸ் 25,239 வச்சிங்கன்னா 156 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ மைனஸ் 60 வச்சா கூட 96 பாயிண்ட். இந்த 96 பாயிண்ட் வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா 335 கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு மேபி இருக்கலாம். ஓகேவா? மேபி. அப்போ கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்கும். அப்போ இதுக்கு மேலே இருக்கும் போது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் க்ளோஸுக்கும் அப்பர் சைடு ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேப் அப் ஓப்பன் தேடி உள்ளே வந்துடுவான். ஹை ஈக்குவல் டு ஓப்பன் சேமாக இருந்துச்சுன்னா கேப்பை ஃபில் பண்ணோம். அது போக 3 விதமான என்ட்ரி டைப்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரி டைப்ஸ் தெரியாதவங்க யூடியூப்பில் போங்க. எவ்ரி மந்த்துக்கு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணிடுறேன். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்துக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஜூலை 2025 ஸ்னைப்பர் மாஸ்டர் கிளாஸு, ஆகஸ்ட் 2025 ஸ்னைப்பர் மாஸ்டர் கிளாஸு, செப்டம்பர் 25 ஸ்னைப்பர் மாஸ்டர் கிளாஸு. எல்லாத்துலேயுமே திரும்ப ரிப்பீட்டாக ஒரே விஷயத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ பொறுமையாக பாருங்கள். கேப் அப் ஓப்பன் தெரியுனா என்ன, கேப் டவுன் ஓப்பன் தெரியுனா என்னங்கிற எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எதுக்குள்ளே ட்ரேடு பண்ண மாட்டேன், எதுக்கு மேலே இருந்தால் ட்ரேடை பற்றி யோசிப்பேன், எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம சொன்ன விஷயங்கள் நடந்துக்கா நடக்கலையா அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ எல்லாருமே இந்த ப்ரீ சார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறது பார்த்து வந்திருப்பீங்க. இந்த ப்ரீ சார்ட் அனலைசஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இந்த 2 ரேஞ்சஸுக்கு பிட்வீனில் மார்க்கெட் இருந்துச்சுன்னா சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் கான்செப்ட் படி நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸும் ஹைக்கும் அப்பர் சைடு ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு ரேலி, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கூட மார்க்கெட் கீழே வந்துட்டு பிரேக் அவுட்டில் ரேலி, இல்லை ஓப்பன் நல்லா கீழே வந்துட்டு ரிவர்ஸ் சைடில் கொடுத்து டார்கெட் அடிக்கும். அந்த 3 விஷயம் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை பிரேக் அவுட்டில் என்ட்ரி, இது கீழே பாடி க்ளோஸ் ஆன் ஸ்டாப் லாஸ் 1:1 அப்படிங்கிற டார்கெட் போயிருக்கணும். அது நீங்கள் போகலை. இது ஏன் போகலை? ரெண்டாவது, 25,300 அபோவ் மார்க்கெட் இருக்கும்போது 395க்கு போயிருக்கணும். கிட்டத்தட்ட 425 வரைக்கும் ஒரு டார்கெட் இருந்துச்சு. அது ஏன் போகலை? இதுக்கெல்லாம் பின்னாடி என்னங்க இருக்குது? ரொம்ப சிம்பிள். காலையில் நம்ம ஸ்னைப்பரில் சிம்பிளாக ஒரு 2 விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன? மார்க்கெட் க்ளோஸுக்கு பிலோ இருக்கும்போது ஸ்னைப்பர் வரைக்கும் போகலாம். அந்த ஸ்னைப்பர் அப்படிங்கிறது செல்லர்ஸோட டெசிஷன் ஏரியா. இந்த ரேஞ்சஸ் மார்க்கெட்டில் வரும்போது ஆப்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஹையிலேருந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையிலேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் படி பார்க்கும்போது 91 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட் தான் போயிருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் 100ங்கிறது வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஏன் பெருசாக மார்க்கெட்டால் போக முடியல அப்படின்னா, இந்த பிளேஸ் அப்படிங்கிறது செல்லர்ஸோடைய டெசிஷன் ஏரியா. அப்போ இந்த பிளேசஸ் கிட்ட மார்க்கெட் வரும்போது என்ன ஆயிருக்கணும்? இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல 3 சினாரியோ தான் நடக்கும். ஒன்று, இப்படி வந்து இப்படி மேலே போயிடும், இல்லை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு புல் பேக் கொடுத்து கீழே வரும், இல்லை கீழேருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு புல் பேக் கொடுத்து மேலே போகும் இல்லையா? ஸோ பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா புல் பேக் வெயிட் பண்ணுறோம். 9:50க்கு 10 காலுக்கு எல்லாமே புல் பேக், மேலே போக முடியாமல் கீழே தான் புஷ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன? இங்கே வந்து 120 போயிருக்கணும், 121ங்கிற ஸ்கொயர் நம்பர் போயிருக்கணுங்கிற லாஜிக் சொல்லியிருந்தேன். ஏன் ப்ரோ? அது சிம்பிள் ப்ரோ. இவன் ஒரு ஏடிஎம், இவன் ஒரு ஓடிஎம். இப்போ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 121லேருந்து 80 அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 40+ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ட்ராப் ஆகுது. அப்போ ஒரு ஓடிஎம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏடிஎம்மை மாறலாம், இல்லை ஏடிஎம்ங்கிறது ஐடிஎம்மை மாறலாம். ஏடிஎம் மாறினதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்?
இந்த டவுனுக்கு வரும்போது ஒரு 121 போயிருக்கணும்ல. ஸோ அப்படியாவது போயிருந்தால் தான் என்ன ஆக முடியும் அப்படின்னா ஃபர்தராக வந்து அவன் பேனிக்கை வெளியேற முடியும் இல்லைங்களா. ஆனால் அவன் 100 அபோவே போக முடியாமல் தத்தாடிக்கிட்டு இருக்கான். பின்ன எப்படி உங்களுக்கு போகும்? அதனால தான் காலையில் சொல்லியாச்சு, க்ளோஸ் டு ஸ்னேப்பர் வரும்போது ஒரு என்ட்ரி கிடைக்கும். இந்த ஸ்னேப்பரை பிரேக் டவுன் பண்ணுறான்னா 121ங்கிறது போகணும். அப்போ தான் செல்லர்ஸ், அதாவது இந்த செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் இந்த செல்லர்ஸால் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து கான்ட்ராக்டை செல் பண்ண முடியல. லாஜிக்கலி நம்பர்ஸ் தெளிவிடும் நம்மளுக்கு 121 நம்பர்ஸ் மேலே போகும்போது, மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் போகும்போது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, மொத்தத்துக்கும் புக் பண்ணி வெளியே ஓடிடுவாங்க, நல்லா பேனிக் ஆகிருக்கும். பட் அப்படி வந்து பெருசாக அப்படி நடக்கல. கிட்டத்தட்ட நேத்தோட க்ளோஸ் பாயிண்ட்ல இருந்து 63 பாயிண்ட் போயும் நேத்தோட க்ளோஸில் இருந்து வெறும் 18 பாயிண்ட் தான் ரேலி கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அப்போது புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கால் செல்லர்ஸ் பை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ரெடி பாயிண்ட் தான் 121ங்கிற லெவல்ஸு. இந்த லாஜிக்கோட மார்க்கெட்டை பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் சினாரி எப்படி ஏன் நடக்குது எல்லாமே தெரியும். ஸோ அந்த ரீசனால தான் எனக்கு என்ன ஆகலை, உங்களுக்கு மார்க்கெட்டில் எல்லா விதமான ப்ராபபிலிட்டிஸ் இருந்தும் டார்கெட் அடிக்கிறதுக்கான காரணம் ஓடிஎம்மோடைய கால் செல்லர்ஸ் நாட் ரெடி டு புக் தியர் ப்ராஃபிட் ஆக்ஷன். சிம்பிளா. சரி ப்ரோ, அப்போ இங்கேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் இதெல்லாம் பிடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எல்லாமே ட்ரேட் பண்ணலாம்? ஆமாம், கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடுங்கிறது ஜஸ்ட் என்ட்ரி எக்ஸிட் தானே. அதை ப்ராஃபிட்டாக முடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது யாருக்குமே. அது வந்து ட்ரேட் இருக்காது, சம்மந்தம் இல்லை. ஸோ ப்ராஃபிட்டபுள் ட்ரேடாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று சிங்கிள் ட்ரேட் பர் டே, STBT. செல் டு டே பை டுமாரோ கிடையாதுங்க, சிங்கிள் ட்ரேடு பெர் டே. ஓகேவா? இல்லை அதிகபட்சம் 2 ட்ரேடு ஒரு நாளைக்கு. இதில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகபட்சமாக பெரிய லாஸஸ் ஒரே நாளில் வராது. இந்த பெரிய லாஸ் ஒரே நாள் வரதுனால ஸ்டில் நீங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸில் சவையாகிட்டு தான் இருப்பீங்க. இஷ்டத்துக்கு கையில் காசு இருக்குங்கிறதுக்காக போகிற போக்கில் 10 ட்ரேடெல்லாம் பண்ணீங்க, எவரி பை கிரீன் கேண்டில் பை, எவரி ரெட் கலர் கேண்டில் செல்லுன்னு மாற்றி மாற்றி என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒன்றும் மிஞ்சாது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அப்போ லாஜிக்கலி மார்க்கெட் கண்டிஷன் என்ன நம்மளுக்கு தெரியும், மார்க்கெட் அடுத்து ட்ராவல் எங்கே போகணுங்கிறது தெரியும். அதுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து நீ ஹெல்ப் பண்ணலை, சிம்பிள், இவ்வளோதான். பட் HLC ட்ரேடருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இங்கே என்ட்ரி எடுத்திருப்பாங்க, டார்கெட் வச்சுருந்துருப்பாங்க, டார்கெட் அடிச்சிருக்காது, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காரு இன்னைக்கு, இல்லையா? மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சால்டேஷன் ஜோனில் தான் போயிட்டு இருந்திருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் மென்டார்ஷிப் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அக்டோபர் மந்த்து ஃபஸ்ட் வீக் மென்டார்ஷிப் இருக்கும். ஸோ டேட்டு தென் மென்டார்ஷிப்போட அப்டேட்ஸ் எல்லாமே செப்டம்பர் 20th டெய்லி கொடுத்துட்றேன், இல்லைங்களா? ஏன்னா நிறையா பேர் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ 2 எழுத்தில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட போய் ரெக்கார்ட் வீடியோஸ் வாங்கி பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு திருப்தி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் மட்டுமே மேக் பண்ணிக்கிட்டு டவுட்டுக்கு ஃபோன் போட்டு திரும்ப எடுக்க மாட்டேங்காங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரீசெண்ட் டேஸில் என்கொயரி பண்ணாங்க. ஸோ நம்மளோட மென்டார்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் கொடுத்துட்ருப்போம். இப்போ HLC அண்டர்கிரவுண்டில் புதுசாக ஒரு அப்டேட் வருது ஓப்பன் பண்ணியிருக்கோம், அசைன்மெண்ட்னு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அசைன்மெண்ட்டில் அவங்களுக்கு சில அடுத்த லெவலில் அவங்களை க்ரோ பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நம்ம தொடங்கிட்டோம். ஓகேங்களா? அதனால் கடைசி கைட்னஸ் கொடுப்போங்க, சிம்பிள். ஓகேவா? தேங்க்யூ.